இன்றைய நாள் ஜூன் 7ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 24ஆம் திருநாள். சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, துவாதசி திதி. மீன ராசி அல்லது மீன லக்னம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாய் கருதலாம். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எந்த ஒரு நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அது கோர்ட்டில் கேஸ் ஓடிட்டு இருக்குனாலும் சரி, முருகப்பெருமானுக்கு இந்த நாள் நீங்கள் மனசார வணங்கிட்டு ஒரு 5 பேர் பிரம்மச்சாரிகளுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, முக்கியமானது கருங்காலி கட்டை அதை வாங்கிட்டு வந்து தானமாக கொடுக்கணும். அதை கொடுக்கும் பொழுது, சாப்பிட்டதுக்கப்புறம் தானம் கொடுத்து அந்த 5 பசங்களுடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை மாற்றலாம். இன்றைய நாளிலிருந்து அடுத்த 1.5 மாதத்துக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய கோட்டை, கவர்மெண்ட் பில்டிங்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் மெயினாக தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம், அந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி எந்த ஒரு நிலப்புலன்கள் சார்ந்த இடங்களாக இருந்தாலும் சரி, நிறைய இடங்களில் தீ விபத்துக்கள் நடக்கும். சம்டைம்ஸ் ஈவன் அரசியல்வாதிகளுக்கு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அதனால் பொதுவாகவே எல்லாருமே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதல். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. 7ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கும் பொழுது நம்முடைய வஜ்ர கம்பீரமான பலன்கள் கிடைக்கும். அதாவது பயங்கரமான பலன்கள், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே கிடையாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பண உதவிகள் தேடி வரும். நம்ம ஒன்றுன்னு போகும்போது 2ஆ நடக்கும். எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு நல்ல வரன், பையன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. முருகப்பெருமான மனசார வணங்கிட்டு இந்த நாள் எந்த விஷயத்தையும் எடுத்து பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலுவலகத்துல மட்டும் கிடையாது, மற்ற இடத்துலையுமே சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். எல்லா நாளும் சூப்பரா இருந்தா போர் அடிச்சிருங்க. உங்களுக்கு தான் எப்பவுமே ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யூ ஆல்வேஸ் நீட் அ பிட் ஆஃப் அ சேலஞ்ச். ஒரே விஷயம் மொனோட்டனஸாக ஒரே மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு போர் அடிச்சிருமாச்சு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. மருத்துவர்களுக்கு யோகமான நாள். யாரெல்லாம் இந்த வீடு கட்டி விற்கிறவங்க இருக்காங்களோ, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்களோ, அத்தனை பேருக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நிறைய பேருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீர விளையாட்டுகள்ல பயின்றக்கூடிய அற்புதமான ஆளாக இருப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கத்து கொடுக்குறீங்களோ, ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல சார், நேஷனல்ஸ்ல இருக்கேன், ஸ்டேட்ஸ்ல இருக்கேன், எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குமான்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் அந்த சான்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை தற்செயலாக தேடி வரும். நான் எதிர்பார்க்கல, அது நடந்தது அப்படிங்கிற மாதிரி நடக்கும். அதே மாதிரி அந்யோன்யம் கண்டிப்பாக வேணும். இன்றைய நாள் என்ன, கொஞ்சம் ஆதிக்க மனப்பான்மை, நான் ஜெயிக்க வேண்டும், நான் சொன்னது நடக்கணும் அப்படிங்கிற ஆதிக்க மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். ராசி நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கட்டுமான தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். கனரகம் சம்பந்தப்பட்ட வாகனம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, கனரகம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான மேனுஃபேக்சரிங், சிஎன்சி, லேத்து, இந்த மாதிரி பெரிய பெரிய மெஷின்லாம் வச்சு தொழில் பண்ணுறேன் சார், ஒரு சின்ன முதலீடு தான் சார், ஒரு மெஷின் தான் வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த நாள் நிறைய நட்பின் மூலியமாக நல்ல ஆர்டர்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்து தாராளமாக செய்யலாம். யாரெல்லாம் பேங்க்கில் வேலை செய்கிறீங்களோ, பிடிஓவாக யாரெல்லாம் இருக்கீங்களோ, அவளுக்கெல்லாம் இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், நம்பிக்கையை உருவாக்கும். குழந்தைங்க கிட்ட மட்டும் தயவு செய்து நல்லபடியாக அந்யோன்யமாக இருங்க, அதுதான் பெட்டர். விட்டு கொடுத்து போகிறது தான், அந்த மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும். கையுடைய ஸ்ட்ரென்த்து ஒரு சில பேருக்கு ரொம்ப இன்றைய நாள் உபயோகமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாமல் இருந்தால் கூட டக்குன்னு நம்ம போய் பிடிக்கும்போது அந்த விஷயம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. இண்டோர் ஸ்டேடியம்குள்ளே விளையாடக்கூடிய எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
மிகப்பெரிய வல்லமையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் உங்களுக்கு நட்பாக மாறுவான். there is no enemy at your life. இன்றைய நாளுக்கு கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி, அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்லலாம். எந்த விஷயத்தையுமே சண்டையை சச்சரவே இருக்காது. நீங்கள் ஒரு விஷயத்த பிளான் பண்ணால் பூரா அந்த விஷயம் டக்குன்னு நடக்கும். அமோகமான நாள். ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிறதுக்குள்ளே அது ஈஸியாக முடியும். அதே மாதிரி பேச்சில் ஒரு நல்ல தோரணை தெரியும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நாளாக நாள் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது பல விதங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுப செலவுகளும் ஏற்படும். ஆடம்பர செலவுகளும் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமிமலை முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்களை எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கிறது. புது விஷயங்களை எடுத்து நம்ம செயல்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா அது கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை வேணும். அது இன்றைய நாள் நடக்குது. எல்லா நாளும் நடக்காது, ஆனால் இன்றைய நாள் நடக்கிறது. தெய்வ அனுகிரகம் இன்றைய நாள் நல்லா இருக்குன்னா குருவின் பார்வையில் உட்காந்துருக்கு சந்திரன். அதனால் நீங்கள் அடிச்சிங்கன்னா 6 தான் இன்றைய நாள். டவுட்டே கிடையாது. எந்த நாளில் நம்ம ட்ரை பண்ணும் பொழுது ஜெயிக்கும்னு ஒரு அர்த்தம் பிடிச்சிக்கலாம். அது இன்றைய நாள் நல்லா இருக்கும். உங்களுக்கு தாராளமாக எடுங்க. ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மொண்டிபாளையம்னு ஒரு ஊர் இருக்கு, அவினாசி பக்கத்துல. அங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உடம்பு உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு. ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யத்தை கண்டிப்பா கெடுக்கிற மாதிரி விஷயங்களை பேசாதீங்க. பழைய விஷயங்களை பத்தி தோண்டாதீங்க. எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்குங்கிறது நான் உறுதியா இருக்கேன். நிறைய பேருக்கு அயல்நாட்டு பயணம் அந்த மாதிரிலாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் வேற ஊரு கூட போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னால் கப்புன்னு முடியும். there is a full stop that's going to happen today. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. வீர ராகவ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். ஒரு விஷயமே கண்ணும் கருத்துமா நின்று உங்கள் பக்கல் பலமாக உங்கள் அண்ணன் வந்து நிற்பார். மெயினாக உங்களுடைய அண்ணன் தம்பிகள் யார் இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி, அவங்களுடைய அட்வைசஸ், அவங்களுடைய ரொம்ப முக்கியமான பங்கேற்பு உங்களுக்கு பயங்கரமாக வெற்றியை கொடுக்கும். இவ்வளோ நாளாக நம்ம பார்க்கவே இல்லை சார், இவ்வளோ நாளாக எப்படி நடக்குன்னே தெரியல சார், எனக்கு இந்த நாள் பயங்கரமாக இருக்குது சார், ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் நிறைய ஆஃபர்லாம் வரும். சைன் பண்ணுவீங்க. யூ வில் சைன் டாக்குமெண்ட்டோட. மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும். எல்லாருமே நமக்கு இணக்கமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். ஒன்று நவகிரகம் மாதிரி அங்கங்கே திரும்பிட்டு போகக்கூடிய நிலைமைகளை இன்றைய நாள் எல்லாருமே உங்களுக்கு இணக்கமாக நடக்க போகிறாங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறது, நீங்கள் அவஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது, சந்திரன் மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கறது. பக்காவாக பிளான் பண்ணி முடிப்பீங்க. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஒயிட் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாயுடைய அனுகிரகத்தில் உட்காந்துருக்கு. அது குரு பார்வையில் உட்காந்துருக்கு. நிறைய பேருக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு மருத்துவர்களாக நீங்கள் பணி அமர்த்தப்படுவீர்கள். யாரெல்லாம் மருத்துவர் இருக்கீங்களோ, வேலை கிடைக்காம இருக்கீங்களோ, இப்போ கண்டிப்பாக அமையும். யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆர்கிடெக்சர் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும். உங்களால் முடியும், நீங்கள் நம்பினீங்கன்னா போகிறோம், அது அப்படியே நடந்துடும். அமோகமான நாளாக இந்த நாள் நடக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோட்டை மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் இந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதங்களை இழுக்காம ஒரு விஷயத்தை செய்ய முடியுமான இன்றைய நாள் முடியும். ராசியில லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது திரிகோணத்தில் குருவும் இருக்கு, சந்திரனும் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உங்களை பார்த்தோன்னா மற்றவங்க பயப்படுவாங்க. இதை நம்ம பேசலாமா, அவர் நம்மளை தப்பாக எடுத்துக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாட்சாத் அந்த முருகப்பெருமானே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கும் பொழுது அதற்கு டைரெக்டாக குரு பார்வையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்பிக்கை உருவாகும். எந்த விஷயத்தையுமே நம்பிக்கை இல்லைன்னா செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்கள் மேலேயும் வரும், நீங்கள் மற்றவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதிகரிக்கும். அமோகமான நாள். தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்காக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அகோர வீரபத்ரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கன்ஃபியூஷன் வரும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பது நல்லது. மெயினாக ஆண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். ஆண்கள் எந்த விஷயத்துலையுமே கோவப்படக்கூடாது. இன்னொன்று எல்லாத்தையுமே டவுட்டு கேட்கக்கூடாது. அந்த டவுட்டு சம்டைம்ஸ் நமக்கே தெரியும் அது தேவையில்லாதுன்னு சொல்லி. ஆனால் நம்ம பேசும்போது அந்த விஷயத்தை கேட்காம விட்டுருந்தோன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காதுங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் எதிர்த்து ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது நான் அந்தளவுக்கு கரெக்டாக வெற்றி அடையாது. ஸ்வேதவராக பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாள் இருக்கார். அவரை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அப்படியே சாந்தப்படுத்தும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வேதவராக பெருமாள். ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தனுசு ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி நண்பர்களுக்கு அதிகப்படியாத நன்மைகள் நடக்கும். எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.